நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்பவும் போல வீடியோவில் யூஸ்டாக ரிவ்யூ தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கர்நாடகா கார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒசூர்னாலே நம்ம கர்நாடகா கார்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்ஸ் தான். பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. 80,000லேருந்து பார்த்தீங்கன்னா 3 lakhsக்குள்ளே இருக்குது. 5 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000ல் இருக்குது. 7 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி குவாலிட்டிலாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சிட்டி கார்ஸ் ஒசூர். சிட்டி கார்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்குது. சொல்லப்போனால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும். அது தாண்டோடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி கார்ஸ் இருக்குது. உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன். வீடியோலையும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே கர்நாடகா கார்ஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்தான கார்ஸு. ஸோ எல்லாமே குவாலிட்டி அவ்வளோ பக்காவாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. வண்டியை நீ நம்பி எடுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒசூரில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூட பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் லேண்டு வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, லேண்டு விற்கிறது, இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. எந்த டவுட்னாலும் நீங்கள் வீடியோவில் உள்ள நம்பருக்கே கால் பண்ணுங்கள், சொல்லுவாங்க. ஸோ உங்கள் லொக்கேஷன் நான் கொடுத்துறேன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 மேக்னா வேரியண்ட்டு 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. K05 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 80-90% இருக்கும். வண்டி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லுக்கெல்லாம் அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. வண்டி வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, கம்பெனி ஒரிஜினல் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க, அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டைப் 4 வண்டி. வண்டி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3,10,000 3,10,000 ருபீஸ். நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி வேறு லெவலில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது, பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனார் VXi ஒயிட் கலர். வண்டி அப்படி ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். வண்டி வெறும் 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. 2014 மாடல். சிங்கிள் ஓனர் தான். 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. K08 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு, பிராண்ட் நியூ, அட்டகாசமாக இருக்குது. ஸோ வண்டியும் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும் 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, கம்பெனி ஒரிஜினல் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. வண்டி வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 4,25,000 4,25,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். மஹேந்திரா ஸ்கார்பியோ 7 சீட்டர் VLX வேரியண்ட்டு, எம்ஹாக் என்ஜினு. வண்டி வேறு லெவலில் இருக்குது. 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 4 ஓனர் இருக்காங்க. 1,70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. K04 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள 2மே பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ, புதுசு. பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும். நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டியும் நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த குரோம் செட்டெல்லாம் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும்.
வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3,25,000 3,25,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டோ கிட்டு. வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியை வேறு லெவலில் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. 2020 மாடலு. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. KA 59 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 70% இருக்கும். ஸோ டயர்ஸை பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே புது வண்டி மாதிரி இருக்குது. இன்டீரியர் லுக்கும் அப்படி தான் இருக்கும். என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா அந்த குரோம் செட் எல்லாமே கொடுத்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. நீ வண்டியை பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், ஏர் பேக் இருக்குது. பார்த்திங்கன்னா கம்பெனி லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 4,50,000 4,50,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டா இயான் டீலைட் ப்ளஸ்ஸு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும். ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். 2014 மாடல், சிங்கிள் ஓனர் தான். வண்டி வேறு 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. KA 19 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 70% இருக்கும். வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. வண்டியில் நல்லாவே இருக்குது. சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,50,000 2,50,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆம்னி ரெட் கலர், 2007 மாடல். 3 ஓனர் இருக்காங்க. 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. K05 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 80% இருக்கும். மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ள சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. வண்டி நல்லாவே இருக்குது. நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. 4 வீலும் பார்த்திங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்காங்க. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,80,000 1,80,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ 1999 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. K05
ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு, பிராண்ட் நியூ, அட்டகாசமாக இருக்குது. வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட என்ஜின் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதுவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 80,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆம்னி 2007 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் பெட்ரோல், பியூர் பெட்ரோல் தான், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ளது 2 பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ, பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல லுக்கில் இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,40,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.